என்ன ஹாய் காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்மளோட வீட்டிலையே மரத்துலேயே இருக்குது வாழைக்காய். நம்ம இப்போது அதில் தான் இந்த வாழைக்காய் வறுவல் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய காய். இதை முந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முந்தல் மட்டுமல்ல, இதுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது இந்த வாழைக்காய்க்கு. சிலி இலி இலி உள்ள போது அச்சு கழிச்சுப்பிடி வாழைக்காய. சரி. இப்போது ரீசெண்டாக தான் நான் ஒரு கொலை வெட்டி நான் அதில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட்டாக நான் பஜ்ஜி செஞ்சு போட்டிருந்தேன் இந்த வீடியோவில். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது அடுத்த கொலை வெட்டியிருக்கு. இப்போ இதில் ஒரு வாழைக்காய் வறுவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம அதை கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா சீவிரலாம் தோலை. சீவிக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி நீட்டு துண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் ஆட் பண்ணுற தூள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொரியல் மசாலான்னு சொல்லிட்டு கடையிலேயே அது இருக்குது. அந்த தூள் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். இதுக்கு நம்ம உப்பெல்லாம் போட தேவையில்லை. இதுக்கு இந்த தூளை மட்டுமே நம்ம ஆட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை அப்படி வச்சிடலாம் கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறமா ஒரு சட்டியில் எண்ணெய் விட்டு நம்ம இது அவ்வளோத்தையுமே நம்ம பொரித்து எடுத்துக்கொள்வோம்.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லாவே பொரிஞ்சிட்டு பாருங்கள், பார்க்குறதுக்கே வந்து நல்லா முறுமுறுன்னு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து இதை சாப்பிட்டு பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கிஃப் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. சொல்லணும் எப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பொறிக்க வந்து அது ஒன்றா போயிட்டே இருக்குது. இப்போ வந்து அக்ஷத் வந்து நான் லாஸ்ட்டாக உள்ளதை நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் அவங்க தான் போட்டு எடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழைக்காய் எல்லாத்தையுமே நம்ம வந்து பொரித்து எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து தாளித்து எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு சட்டியில் வந்து நான் வந்து பொரிச்ச எண்ணெயே நான் வந்து இதுக்குள்ளே ஊற்றுறேன். எடுத்துட்டு நம்ம வந்து அதுக்குள்ளே கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நச்சீரம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் வந்து அதிகமாக சேர்த்தாலும் இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நான் ஒரு பெரிய வெங்காயத்தில் 1 எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வந்து காய்ந்த மிளகாய் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 3 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா தாளித்து எடுத்துடலாம். நல்லா கிண்டி விட்டுறலாம். அதுக்கப்புறமா வந்து நல்லா வதங்கிக்கப்புறமா வந்து நம்ம பொரித்து வச்சுருக்கிற வாழைக்காய் துண்டுகளை நம்ம அதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்துட்டு நம்ம அதை நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே வந்து. நல்லா வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இறக்கிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி. இதை வந்து நம்ம வந்து சும்மாவே சாப்பிட்றலாம். அப்படி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து தாளித்து பொரித்து தாளித்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கே வந்து நல்ல ஒரு கலர், சாப்பிட்றதுக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.